உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் நிலைத்திருக்குமானால், அவருடைய ஜீவ வசனங்கள் உங்களுக்குள் இருக்குமானால், நீங்கள் அவருடைய நாமத்தினாலே எவையெல்லாம் அவருடைய சமூகத்திலே நின்று கேட்கிறீர்களோ நிச்சயமாய் உங்களுக்கு அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், அன்னாள் ஆலயத்திலே வந்து தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று கேட்டாள். கர்த்தர் அவள் கேட்டபடியே அவளுக்கு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்கு குழந்தை வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டினான், கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை நிலைத்திருந்து நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாய், சம்பூர்ணமாய், திருப்தியாய் நீங்கள் பெற போகிறீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உமக்குள் நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள் நிலைத்திருந்து அவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்க கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதமா செய்யுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.